எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்களுக்கு தவா ரொட்டி செஞ்சு காமிக்க போறேங்க. தவா ரொட்டின்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்கா ரொட்டி நம்ம வந்து அடுப்புல சுட்டோம் இல்லையா, அது தவால எப்படி செய்யணுன்றதை நான் காமிக்க போறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நாங்க வந்து டைரக்டா கேஸ்ல சுடும்போது எங்களுக்கு உப்பலா வரமாட்டேங்குது, எங்களுக்கு ரொம்ப தீஞ்சு போயிருது, அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுனால தவா ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? கோதுமை மாவு 1 கப்புங்க, அதாவது வீட் ஃப்ளோர். என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க நீங்க இங்கிலீஷ்லயே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட் ஃப்ளார் 1 கப். கீ வந்து ஆப்ஷனல், நெய் ஆப்ஷனல். உப்பு தேவையான அளவு, சால்ட். இப்போ ரொட்டிக்கு மாவு எப்படி பிசையணும்னு சொல்லிட்டு ஃபுல்கா ரொட்டி அப்படின்ற ஒரு எபிசோடு போட்டிருக்கேங்க. அதுல முழுமையா நான் சொல்லி காமிச்சிருக்கேன், செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த மாவு வந்து நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிருக்கேன். நீங்க டீட்டெயிலா பார்க்கணும்னா ஃபுல்கா ரொட்டி எபிசோட்ல போய் பார்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம விரல் வந்து பதிகிற அளவுக்கு நம்ம வந்து மாவு பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ இதை வந்து உருண்டைகளாக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரை மாவு இருக்கு இல்லையா, அது கையில தொட்டுட்டுங்க, இப்படி ஸ்பிளிட்ஸ் இல்லாம இப்படி ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் மாவு நம்ம இப்போ ரோல் பண்றதுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு அந்த தவாவை சூடு பண்ண வச்சிடலாங்க. இப்போ இந்த உருண்டை எடுத்து மாவை தொட்டுங்க, நம்ம ரோல் பண்ணணும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, அதனால கூட உப்பாம இருக்கும். இங்க பாருங்க, ரொம்ப மென்மையா ரொட்டிக்கு போதும். இதுக்கு மேல நம்ம வந்து பெருசு பண்ண வேண்டாம். சப்பாத்தி தான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ரோட்டி எங்களோடது மட்டும் கருப்பாக இருக்குது, மேலே கருப்பாக, சப்பாத்தி ஆகட்டும் ரோட்டி ஆகட்டும். அதுக்கு என்னென்னா, நம்ம இந்த ட்ரை மாவு இருக்குது இல்லைங்களா, அது வந்து தொடர்றது அதிகமாக தொட்டோம்னா அது வந்து ரொம்ப கருப்பாக ஆகிடுங்க. அப்புறம் வந்து துவர்க்கும், சப்பாத்தியே துவர்க்கும் மொத்தத்தில். இப்போது தவா சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். சூடாயிடுச்சு ஓரளவுக்கு. இந்த ரோட்டி எடுத்து இப்படி போட்டுடலாங்க. இப்போது நம்ம வந்து சுத்தமான ஒரு வெள்ளை துணி வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த துணியை வச்சு தான் ரொட்டி சுட போகிறோங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்து இங்கே போட்டதில் நமக்கு லைட்டாக பபிள்ஸ் வரணும். அந்த மாதிரி முட்டாக வந்திருக்கு இல்லையா, மொட்டு வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அது சுடட்டும், அது வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம் மற்றதை. இப்போ பாருங்க, இந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு இல்லையா, வந்தோடனே நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு என்ன பண்ணணும், ஒரு மிதமான சூடு வச்சுக்கணும். வச்சுட்டுங்க இப்படி இப்படி இந்த கார்னரில் தான் ஃபர்ஸ்ட் வந்து அழுத்தணுங்க. இந்த கார்னரில் மெதுவாக அழுத்தணும், ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம். மெதுவாக மென்மையாக நம்ம அழுத்திட்டு வரணும். இங்கே பாருங்க, இப்போ இங்கே காற்று இருந்துச்சு, இங்கே ஓட்டை இருந்தது, அதை நான் அழுத்தி பிடிச்சனால இங்கே வந்து நல்லா உப்புது. அந்த மாதிரி நமக்கு எங்கே வந்து ஹோல் இருக்கோ அதை வந்து அழுத்தி பிடிச்சிட்டோம்னா நல்லா உப்பும். பாருங்க, இவ்வளவுதான். எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து 2 வகையா இருப்பாங்க. கேஸ்ல டைரக்டா சுட்ட ரொட்டி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, இந்த தவா ரொட்டி செஞ்சு சாப்பிட்றவங்க தான் இருக்காங்க. எங்க அப்பா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கேஸ்ல ரொட்டி சுட்டுருந்தா சாப்பிட்றத தவிர்த்துருவாரு. என்ன காரணம் சொல்லுவாருன்னா, அது கேஸ், அவருக்கு ரொம்ப வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இந்த மாதிரி தான் சுட்டு கொடுப்போம். ஃபஸ்ட்டு சைட்ஸில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டுங்க, நடுவில் அந்த பபிள் நல்லா உப்பி இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். எல்லாமே வந்து ரொம்ப ஜென்டில் டச் தான், நம்ம வந்து ரொம்ப அழுத்தினோன்னா பிச்சுக்கும் அது. பாருங்கள் எவ்வளோ அழகாக தவாலையே வந்து உப்புது இல்லையா. இப்போது இது பாருங்கள், இப்படியே ஃபுல்கா ரொட்டி 0 ஆயில், அதாவது எந்த கீயும் இல்லாமல் ஆயிலும் இல்லாமல் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இதுவே வந்து இல்லை நெய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா நெய் வந்து நம்ம தடவிக்கலாம் ஃபுல்லாக.
இது நெய் தடவுறதுல பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து நடுவில் தடவுறோமோ இல்லையோ கார்னரில் கட்டாயம் தடவணும். அப்போ தான் அந்த ரோட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் சாஃப்டாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் பெரும்பாலும் நெய் தடவி தான் சாப்பிடுவேங்க. இது 0 ஆயில். சரி, உங்களுக்கு இது போன்ற நிறைய நல்ல சமையல்கள் வித்தியாசமாக செஞ்சு காமிக்கணும், அதுவும் ஆதென்டிக்காக ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக எப்படி செஞ்சுட்டு வந்தாங்களோ அதெல்லாம் கூட சொல்லித்தர போகிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.